أستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. படிங்க தம்பி. 40வது அத்தியாயம் 38வது வசனம். சரி, இந்த 40வது அத்தியாயம் 38வது வசனம். இதை சொல்லுவதற்கு முன்னர் போன தடவை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 7:157 அவர்களிடம் தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அது அர்த்தம் கேட்டேனே, யாரும் சொல்லவில்லையே. சரி, அடுத்ததுக்காக சொல்லுங்க. படிங்க தம்பி. 40வது அத்தியாயம் 38வது வசனம். நம்பிக்கை கொண்டிருந்த அம்மனிதர் மேலும் கூறினார், என்னுடைய சமூகத்தாரே, என்னை பின்பற்றுங்கள். நான் உங்களுக்கு நேர்மையுடைய பாதையை காண்பிக்கிறேன். சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா? என்னமோ வருஷ கணக்கில் வேதத்தை ஓதி அல்லாஹ்லாம் யாருன்னு அறிஞ்சுக்கிட்டு மலக்கெல்லாம் பேசுகிற மாதிரி ஒரு நிலைமையை அடைஞ்சவர் மட்டும்தான் இந்த மாதிரி பேச முடியும். என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு வழியை காண்பீங்க. என்ன வழிகிற போட்டிருக்குது? அதான் போட்டிருக்குதா? சாத் மிஸ்டேக் போட்டிருக்குதா? என்ன போட்டிருக்குது? சபீல ரஷாத், நேர் வழி, நல்ல வழி காட்டுகிறேன் என்று கூறுறார். யார் இவர்? இவர் நபியும் கிடையாது, தூதும் கிடையாது. நான் உங்களுக்கு நேரடி காட்டுன்னு சொல்றாரு. யார் இவர்? அதே மாதிரிதான் தம்பி நம்ம எல்லாம் வரணும். அன்னைக்கு தூதர் என்ற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் கேட்டீங்க. இப்போ பார்த்தீங்களா, யார் தூதர்கிறாங்க பார்த்தீங்களா? நபியும் கிடையாது, அவர் தூதரும் கிடையாது. அல்லாஹ் அவர் தூதர் அனுப்பலை, நபியும் அனுப்பலை. மக்களை பார்த்து சொல்றார், வாங்க உங்க வழியை காட்டுறேன். இதான் சொல்றேன், நீங்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். உண்மை நிலை என்ன? நாம் யார்? இந்த மனிதனுடைய படைப்பு எப்படிப்பட்டது என்று எவன் தெரிந்து கொண்டானோ, விஷயத்தை முழுமையாக அறிந்து கொண்டானோ, முற்றிலும் தன்னையும் தன்னை படைத்த இறைவனையும் முற்று நம்பிக்கை வைத்திருக்கின்றானோ, அவனால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். மற்ற எவனால் பேச முடியாது. வழியை காட்டுகிறேன். பார்த்துக்கிறங்க, எப்படி நீங்கள் வரணும், நம்ம எப்படி வரணும், நானும் நீங்களும் எப்படி வரணும்னு இதன் இந்த அந்த மனிதனுடைய பேச்சை வைத்து கொண்டு அனலைஸ் பண்ணுங்க. எப்படி இந்த மனிதன் சொன்னார்? எந்த கான்டாக்ட் இல்லையா அவர்கிட்ட? எப்படி சொன்னார் அவர்? நான் வழியை காட்டுறேன்னு சொன்னால் இவர் யார்? அவர் மலக்கா கிடையாது, நபியா இல்லை, தூதரா கிடையாது, எதுவும் கிடையாது. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் அவங்களும். யார்? ஃபிரௌனுடைய மனைவி, அவங்க அப்படி தான். அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த இதில் குர்ஆனில் உதாரணங்கள் இருக்குது. பெண்ணு எப்படி வரணும், ஆண் எப்படி வரணும் குர்ஆனிலே தெளிவாக போட்டான். ஷான்னு சொல்லிட்டான். ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணு இருந்தாங்கிறாங்க. அல்லாஹ்வோட பேசி எனக்கு வீடை கட்டித்தாயாலான்னு கேட்டு அவங்க பேசினதை அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லுங்கம்மா கேட்டாங்க, இவங்க துவா பண்ணாங்க. இது சாதா விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களை ஒழுங்காக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு முதல் படி உன்னுடைய படைப்பை தான் நீ சிந்திக்க. அடிக்கடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, உங்களுடைய படைப்பு தான் முக்கியம். இதுலேருந்து ஆரம்பமாவது அல்லாஹ்வை நீ அறிகிறது.
அல்லாஹ் ரப்பு ரெண்டு அறிவதற்கு உன்னுடைய படைப்பு தான் முக்கியம். அதுதான் நீ உலக கூர்ந்து கவனிக்கணும். அதை போன பயனில் சொன்ன உள்ளமும் உடலையும் ஒன்றிணைக்கக்கூடிய வழிமுறையில் நீங்கள் செயல்படுத்த சொன்ன அந்த ரெண்டையும் சேர்த்த உள்ளத்தையும் உடலையும் ஒன்று சேர்த்தாதான் நீ யாருன்னு புரிஞ்சுக்கிடுவ. நீ யாரு புரிஞ்சுக்கணுமா, உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய உடலையும் ஒன்றா சேர். ரெண்டும் ஒரே ஒத்த போகணும். ஒரே விஷயத்தை ரெண்டு நிற்கணும். ஒரே வழியில் ரெண்டு நிற்கணும். ரெண்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. இந்த மாதிரி உன்னை பாதுகாத்துக்க. இந்த மாதிரி வழியில் ஒன்று ஒன்றா சேர்த்துரு. முடிஞ்சிச்சுக்காத இனி ஒர்க்காக பிரியாது. நீ ஆச்சு, அல்லா ஆச்சு, குரான் ஆச்சு, எல்லாம் ஒன்றா ஒரே அல்லாவின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். முடிஞ்சிச்சுக்காத. எவரால் அசைக்க முடியாது, எவரால் ஜெயிக்க முடியாது. நீ சொன்னதுதான். அல்லாஹ் முழு உதவியும் பாதுகாப்பை உனக்கு அளிப்பான். பார்த்துக்குங்க. நீ இப்போ என்ன படிச்சு பண்ணீங்க, அந்த மனிதர் எப்படி வந்தாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம குரான் வச்சு ஓதிக்கிட்டு ஒன்று இப்போ செய்ய உட்காந்துக்கிறோமே, அப்போ அவர் எப்படி தக்க வந்தார். நான் ஒன்று இன்னைக்கு ஒரு வார்த்தையும் ஒரு விஷயம் புரியாமல் உட்காந்துக்கிறோமே, என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க. அந்த உள்ளமும் உடலும் தான் பதில் ஒழுங்காக ஓதுனீங்கன்னா உள்ளமும் உடலும் தனித்தனியாக இருக்கின்றது என்று பதில் உங்களுக்கு வரும். படி 39. என்னுடைய சமூகத்தாரே, இவ்வுலக வாழ்க்கை எல்லாம் அற்ப சுகம்தான். அன்றியும் நிச்சயமாக மறுமையோ அதுதான் நிலையான வீடு. படிங்க. சொல்றாரு உண்மை சொல்றாரு. படிங்க. 40. எவர் தீமை செய்கிறாரோ அவர் அதை போன்றதிலேயே கூலியாக கொடுக்கப்படுவார். எவர் ஒருவர் ஆணோ அல்லது பெண்ணோ மூமினான நிலையில் சாலிகான அமல்கள் செய்கிறாரோ அவர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிப்பார். அதில் கணக்கில்லாத அவர்களுக்கு உணவளிக்கப்படுவார்கள். தீமையை செய்தால், ஒரு தீமை செய்தால் ஒரே ஒரு தண்டனை தான், ரெண்டு தண்டனை தரமாட்டான். ஒரு நன்மையை செய்தால் கணக்கில்லாத நன்மை. பார்த்துங்க, நல்லா எப்படி நியாயமானவன்னு புரிஞ்சுக்கிறங்க. ஒரு தப்பு செஞ்சால் 100 விதமான தண்டனை கொடுப்பா கிடையாது. ஒரு தப்புக்கு அந்த அளவு தண்டனை தான். இதுதான் அல்லாஹ்வுடைய கணக்கு, அல்லாஹ்வுடைய சட்டம். அதே சமயத்தில் அவன் நன்மைக்கார காரியங்களை செய்தால் கணக்கிலா நன்மைகளையும் அல்லாஹ் தருகின்றான். பார்த்தீங்களா எவ்வளோ நியாயமாக இருக்கா? பார்த்தீங்களா? படி, அடுத்த படி. 41. என்னுடைய சமூகத்தாரே, எனக்கு என்ன, நான் உங்களை ஈடேற்றத்தின் பால் அழைக்கிறேன். ஆனால் நீங்களோ என்னை நரக நெருப்பின் பால் அழைக்கிறீர்கள். பார்த்தீங்களா? இவ்வளோ பேசுறாரு. அரச சபையை உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளோ பேசுறாரு. எல்லாம் மறந்துட்டாரு. ஃபிரௌன் நினச்சி அடிச்சு சாவடிச்சிருவான். அவன் சொந்தக்காரன் தான் அவன் ஃபிரௌனுடைய சொந்தக்காரன் தான், அவன் குடும்பத்தோடு தான் பேசுகிறார். பயம் போச்சு. பார்த்தீங்களா? ஒரு செகண்ட் பயம் போச்சு. நேற்று பயந்து நடுங்கிட்டு ஒழிச்சிட்டு இருந்த எல்லா விஷயத்த இந்த ஓப்பன் வந்துருச்சு. வெளியே பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்? இறைவன் யார் என்று முழுமையாக அறிந்து கொண்டார். இறைவனை முழுமையாக அறிந்து கொண்ட போது இந்த பேச்சு வந்துருச்சு. இன்னும் இறைவனை சரியாக இன்னும் புரிபடாமல் இருந்தார். அப்படி இருக்கும்போது மனசை வச்சுட்டே இருந்தார். ஒழுங்கு விஷயம் வெளியே வர்றது மனசை வச்சுட்டு இருந்தார். ஒன்ஸ் உண்மை வெளியே வந்தோன்னே தைரியம் வந்துடுச்சு. இன்னும் ஒன்று யாரும் அசைக்க முடியாது. இப்படி தான் நாமும் வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹ்வை அறிந்தவனும் அறிந்து கொள்ள துடிப்பவனுக்கும் உள்ள வித்தியாசம். அதுவரை பொறுமையா இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு வழியை காற்றவரையும் பொறுமையா இருங்க. அல்லாஹ் சொல்றவரையும் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க.
எதை பற்றி உமக்கு அறிவில்லையோ அதனை பின்தொடராது. இப்போ 17:36 கொஞ்சம் படிங்க. 17:36 படிங்க. எதை பற்றி உமக்கு ஞானம் இல்லையோ அறிவு நிச்சயமாக செவி புலன் பார்வையும் இதயமும் இவை ஒவ்வொன்றுமே கேள்வி கேட்கப்படும். பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை எப்படி ஆராய்ஞ்சு சிந்தித்து ஒழுங்கான அர்த்தத்தை எடுத்த பின்னர் தான் நீ அதனை பின்பற்ற முடியும், செயல்படுத்த முடியும். எதை பற்றி உமக்கு அறிவு இல்லையோ அதனை பின்தொடராதீர். இந்த அறிவு குரான்ல எதை பற்றி அறிவு இல்லாமல் இன்னைக்கு இதான் போயிட்டு இருக்கு. ஒரு அறிவு கிடையாது. ஒரு ஆயத்துக்கு ஒரு வார்த்தைக்கு அறிவு கிடையாது. அப்பேற்பட்டவன் தான் இன்னைக்கு ஆலிம். புரிஞ்சுக்கிறேங்க. ஆலிம் பட்டம் வாங்கினேன் எல்லாருமே. குரான் காலேஜாமில் படிக்கிறாங்களாம்ல, 3 வருஷம் லட்சங்களில் பணத்தை கட்டி கேட்டுக்கிட்டு காலேஜில் போய் முட்டாள்களை உற்பத்தி செய்யும் குரான் காலேஜ். நீ தமிழ்நாடு நிறைய இருக்கு. They are producing only fools. வேறு எது இப்படி சொல்ல. இதை படிச்சுட்டு பட்டம் வாங்கிக்கிறாங்களா அவங்க? அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. ஒரு வார்த்தை தெரியாது குரானுக்கு. குரானுக்கு ஒரு விஷயம் தெரியாது. தெரியாமல் குரான் காலேஜ் படிக்கிறாரு, ஆலிம் பட்டம் வாங்குறாரு அவர். அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. எப்பேற்பட்ட ஆலிம் பார்த்தீங்கல்ல, நிறைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி முட்டாள் நிறைஞ்சிருக்கு. காஃபிரும் ஃபூல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு போட்டிக்கிட்டு அதில் போய் படிக்கிறாங்கப்பா. நான் படிக்க போகிறேன் படிக்கிறாங்கப்பா. அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்கப்பா பிள்ளைகள. ஆம்பளை பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளையும் கேட்டுக்கிறங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ என்ன சொன்னவங்களுக்குன்னா, அவர் எப்படி அல்லாஹ்வை அறிந்து கொண்டார், இதுக்கு தான் சொல்கிறேன். இந்த விஷயத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதுதான் முதல் முயற்சி இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் உதாரணமாக இருக்கின்றீர்கள். எதை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேனோ அது நீங்கள் தான். மனிதனை படைப்பு தான். இதை வைத்து கொண்டு தான் நீங்கள் உங்கள் அல்லாஹ்வை அறிய முடியும், உணர முடியும், பேச முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும், இந்த குர்ஆனை பின்பற்றி நடக்க முடியும். அப்போ இந்த மாதிரி அந்த மனிதர் மாதிரி வர்றதுக்கு நம்ம என்னமாவது அதை பற்றி கொஞ்சம் ஓதணுமே, சிந்திச்சோம். எப்படி வந்திருப்பாரு அப்படியாவது இங்கே யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லையே. படி. 42வது ஆயத்து. நான் அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டுமென்று எனக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை நான் அவனுக்கு இணை வைக்க வேண்டும் என்றும் என்னை நீங்கள் அழைக்கின்றீர்களா? ஆனால் நானோ மிகைத்தவனும் மிக மன்னிப்போனுமாகியவனின் பக்கம் அழைக்கின்றேன். இப்போ அந்த 17:36 பாதி விட்டுட்டேன் இல்லையா? முழுசா முடிக்கலையே. நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துங்க தம்பி. நான் டக்குன்னு வேறு போயிட்டேன். படிங்க. எதை பற்றி உமக்கு அறிவு இல்லையோ, எதை பற்றி உமக்கு அறிவு இல்லையோ அதை நீர் பின் தொடராதீர். இப்போ நபிக்கு அல்லாஹ் சொல்றான், எந்த விஷயத்தை பற்றி உனக்கு அறிவோ விளக்கமோ செயல்படுத்தும் முறையோ அல்லது எதுவுமே தெரியவில்லையோ அதை நீ செய்ய போக செஞ்சிடாத. நான் உனக்கு கற்றுத்தவரின் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படாது என்று நபிக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்த வார்த்தை, நிச்சயமாக செவி புலனும் பார்வையும் இதயமும் இவை ஒவ்வொன்றுமே கேள்வி கேட்கப்படும். இதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க? நிச்சயமாக செவிப்புலனும் பார்வையும் இருதயம் அன்றைய தினம் கேள்வி கேட்கப்படும்.
என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்க? நான் சொன்னவங்களுக்கு மனிதன் படைப்பு முக்கியமானது. இந்த படைப்புக்குள்ள 3 விஷயம் இருக்கு. கண்ணு, காது, இருதயம் இருக்கு. இந்த 3ஐயும் விசாரிப்பேன்னு சொல்றான். இந்த 3ஐயும் விசாரிப்பேன்னு சொல்ல எல்லாம் புரிஞ்சுக்க. இந்த 3ஐயும் விசாரிப்பேன், கேள்விகளை கேட்பேன், இருதயத்தை கேட்பேன், காதை கேட்பேன், கண்ணை கேட்பேன், வாய் கேட்பேன் சொல்றான் ஆண்டவன். சொல்லுங்க பாப்போம், என்ன அர்த்தம் இருக்கு? எதுக்கு அப்படி சொல்றான் ஆண்டவன்? என்ன காரணத்துக்காக ஆண்டவன் இவ்வாறு சொல்லுகின்றான்? என்ன காரணத்துக்காக சொல்லுகின்றான்? எத்தனை தினம் இந்த ஆயத்தை படிச்சிருப்பீங்க எல்லாரும்? எதை விசாரிக்கன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? உன்னுடைய படைப்பு தான் முக்கியம். உன்னுடைய படைப்பு தான்ப்பா முக்கியம். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா முதல்ல? நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டியா முதல்ல? உண்மையை புரிஞ்சுக்கிட்டியா? என்ன என்ன காரணத்துக்காக நான் உன்னை படைச்சேன் அந்த விஷயம் மாதிரி புரிஞ்சியா? யோசிச்சு பார்த்தியா? எதுக்குடா எனக்கு பூமியில பிரதிநிதி தேவை? அப்படியா என்ன கேள்வி கேட்டியா? உனக்கு எதுக்கு இப்போ நான் பிரதிநிதி உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் பிரதிநிதியாக உனக்கு என்ன செய்ய போறேன்? அப்படியா அவரை கேட்டியா? பதில் சொல்லிருப்பான் உனக்கு. எழுதிருங்கப்பா, எல்லாம் எழுதிருங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த 3ஐயும் நான் விசாரிப்பேன். காதை போய் விசாரிச்சு என்ன? கண்ணை போய் விசாரிச்சு என்ன? இருதயத்தை போய் என்ன விசாரிக்க போறான்? அத நான் கேட்குற கேள்விக்கு டீட்டெயிலாக ஒழுங்கா பதில் எழுத பிழைக்கிறங்க. எழுதி போஸ்ட் பண்ணுங்க குரான் பயன்ல. எழுதி மக்களுக்கு ஒரு உதவியா செய்யுங்க. மக்கள் சிந்திப்பதற்கு நீங்க ஒரு தூண்டுகோலா அமைஞ்சுக்கிறங்க ஒருத்தர். இந்த கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா டீட்டெயிலா நல்லா இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு 2 பேஜ் ஃபுல் பேஜ் அழகான பதில் சொல்லலாம். அப்படி இல்லப்பா ஓதுன்னு ஒன்று எழுதவே காணாம ஒன்னே காண பேசவும் காண ஐயா திறக்க பண்ணுங்க. நீ எங்கே எழுத போறீங்க? நான் என்னதான் சொல்றது உங்கள்ட்ட? ஒரு அண்ணன் மாதிரி பேசுகிறேன் தம்பிமார்களுக்கு. ஒரு ஆசையோடு சொல்லித்தர்றேன். என்னால் உயிர் இருக்கிறேன்னு சொல்லி தந்துடுறேன். அவனுக்கு கொஞ்ச நாள் தான் இருப்பேன். போகிற போக்கு பார்த்து அப்படிதான் தெரியும். அல்லாஹ் கேள்வி நீங்கள் வேகமாக வந்துடுங்க. யாராவது பயான் பண்ணுறதுக்கு யாராவது உங்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்துக்கிறோங்க. இது நானே பதில் சொல்கிறேன்ப்பா. நீ என்ன ரசூலிடம் கேட்டாய்? உன் காது என்ன கேட்டது? காதை கேட்பான், கேள்வி கேட்பான். நீ என்ன காதில் வாங்கி கொண்டாய்? ரசூல் என்ன சொன்னாரோ அப்படியே நான் வாங்கி கொண்டேன். நல்லா எந்த குறையும் இல்லாமல் அப்படியே நான் வாங்கி கொண்டேன். மாத்தல பேச அப்படியே வாங்கிட்டேன். வாங்கி அவன் சொல்லிட்டேன். எது தப்பா நான் சொல்லலை என்று அன்று காது பேசும் அல்லாஹ்விடம் நீ என்ன செய்தாய்? நீ கொடுத்த குரானை நீ பார்வையால் நான் பார்த்தேன், படித்தேன். இதை விட்டுட்டு எந்த புத்தகத்தை நான் பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. அதை பற்றி நினைத்தும் கூட பார்த்தது கிடையாது. உன் குரானை தவிர வேறு எதையும் நான் படித்ததும் கிடையாது. அதை பற்றி தான் நான் பார்த்து கொண்டிருந்தேனே தவிர வேறு எதையும், எந்த கெட்டதையும், குரானுக்கு விரோதமான எந்த எழுத்தையும் நான் பார்த்ததில்லை என்று கண்கள் கூறும். சரி, இருதயத்தை விசாரிப்போம். இந்த மனிதன் காதால் கேட்டதையும் கண்ணால் பார்த்ததையும் படித்ததையும் இந்த இரண்டும்
அப்படியே இருதயத்துக்குள் அனுப்பிவிடும். கண்ணால் படித்த அந்த ஆயத்தையும் ஓத கேட்டு காதால் கேட்ட அந்த ஆயத்தையும் இரண்டும் தன்னுடைய வேலை என்னவோ அதை செய்துவிடும், இருதயத்துக்கு அனுப்பிவிடும். இனி இருதயம்தான் இதை சிந்திக்க வேண்டும். ஒரு புதிய விஷயம் இறங்கி இருக்கின்றது என்னுடைய இருதயத்தில், இது என்ன என்று இருதயம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்த வேண்டும் என்றால் இதை பற்றிய ஜிக்ரும் இதை பற்றிய ஞானமும் அடைய வேண்டும் என்று அர்த்தம். இப்படியாக போகும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு நீ கேட்ட ஆயத்துக்கு உள்ள அர்த்தம், விளக்கம், ஞானம், ஜிக்ர் அனைத்தும் அல்லாஹ் இறக்கி வைப்பான். இந்த இறக்கி வைத்த பின்னர் அந்த ஆயத்தின் முழு விளக்கத்தை நீங்கள் அடைந்த பின்னர் அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற முறையும் அல்லாஹ் கற்றுத் தருவான். இப்பொழுது நீர் அதனை பின்பற்றுவீராக. இதற்கு ஆதாரமாக சிந்தனை சக்தி தான் இருதயம் செய்யக்கூடிய வேலை. இப்போ இந்த 17:36க்கு இப்போ நான் சொன்ன ஒரு விவரம், விளக்கம் இல்லை, ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்துக்கு தோதாக ஒரு ஆயத்தை உங்களுக்கு காட்டுகின்றேன். அது சரியா என்று நீங்கள் சிந்தித்து சொல்லுங்கள். 47வது சூராவில், சூரா முஹம்மத் 24 47:24 படிங்க. 47:24 மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவர்களின் இதயங்கள் மீது பூட்டுக்கள் போடப்பட்டு விட்டனவா? அல்லது அவர்களுடைய இருதயங்கள் மீது பூட்டு போட்டப்பட்டு விட்டனவா? இதை திறக்கவே மாட்டியா நீ? இந்த இதயத்தை எனக்காக திறக்கவே மாட்டியா? இந்த ஆயத்துக்காக திறக்க மாட்டியா? காதை நம்ம கேட்குற அப்படியே இந்த காலம் இந்த காதை போயிடுச்சு, பார்த்தது மறைஞ்சு போச்சு. அது ரெண்டையும் இருதயத்தில் அனுப்பி அதை சிந்திக்க பார்க்க மாட்டியா? ஆராய்ச்சி பார்க்க மாட்டியா? சிந்தனை செய்ய மாட்டியா? பூட்டை போட்ட நீ எப்போது 24 மணி நேரம் சிந்திச்சுட்டுலப்பா இருக்க நீ. அப்போ இந்த 3ஐயும் விசாரிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். செவிப்புலனும் பார்வையும் இருதயம் அன்றைய தினம் விசாரிக்கப்படும். பார்த்தீங்களா, இன்னைக்கு இருதயம் பூட்டு போடப்பட்டு கிடக்குதுப்பா. நீ மக்களுடைய இருதயம் இந்த நல்ல விஷயங்கள் உள்ளே இறங்கிடக்கூடாது, நல்ல விஷயங்களை கேட்கவும் கூடாது, நல்ல இந்த குரானை பார்த்துட ஓதிடக்கூடாது. அந்த மாதிரி நிறைஞ்சு இருக்குப்பா, குமிஞ்சு இருக்குப்பா. இன்னைக்கு 17:36 பக்கத்தில் இந்த 47:24 எழுதி கொள்ளுங்கள். 47:24 பக்கத்தில்
17:36 எழுதி கொள்ளுங்கள். பார்த்துக்கிறங்க எப்படி சிந்தனை செய்யணுன்ற. இதை கேள்வி கேட்பேன், நாளை கேள்வி கேட்பேன். எதை கேள்வி கேட்க பார்த்தீங்களா? இன்னைக்கு இருதயம் எப்படி இருக்கு பார்த்து, இன்னைக்கு தூங்கி கிடக்குது, தூசி பிடிச்சியே செத்து கிடக்க பாசு கிடக்குது. நம்ம இருதயம் என்ன இல்லை கால் இருக்கிறது தெரியாது, அது பாரு கிடக்குது. என்னைக்கு பிறந்துச்சோ அன்னைக்கு இன்னைக்கு அப்படியே கிடக்குது. உயிரற்ற இருதயமாக இந்த உடலுக்கு உயிரை கொடுத்து கொண்டே இருக்கிறதான், மற்றபடி எந்த வேலையும் செய்யலை. அல்லாஹ் கொடுக்குற அந்த நாட்கள் வரை அந்த இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கும். இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அதுக்கு உண்டான வேலையை கொடுக்கல. நீ எதற்காக அந்த இருதயம் படைக்கப்பட்டவனுக்கு தெரியாது உனக்கு. அதுக்காக நானும் சொல்கிறேன், ஒழுங்காக படிக்க. மனிதனை படைத்த விஷயம் சொல்கிறா, ஒழுங்காக அவனுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா, 2 காதுகளை கொடுக்கவில்லையா, அவனுக்கு 2 உதடுகளை நாவையும் கொடுக்கவில்லையா, அவனுக்கு இருதயத்தை உண்டாக்கவில்லை கேட்குறான்னு. இப்போ புரிஞ்சுக்கிறங்க, நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சு கொள்ளாமல் இந்த குர்ஆனை புரியாது. அல்லாஹ்வை ஒரு காலம் தெரியாது, புரிஞ்சுக்க முடியாது. என்ன காரணத்திற்கு அவன் உருவம் கிடையாது என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது. நல்ல முறையில் இந்த விஷயத்தை எழுத ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் கிருபை கொண்டு அல்லாஹ் நாடினால் அதை ஆரம்பிப்பேன். அதுக்கு நீங்கள் முந்திக்க நான் சொல்கிறேன்னு எழுதணும். அதை நான் ஆசைப்படுறேன். நீங்கள் இவ்வளோ சொல்லி கொடுத்தாச்சு, நிறைய சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு. யாராவது ஒரு ஆள் ஒரு பக்கம் 2 பக்கம் தீசிஸ் மாதிரி ஒரு இது மாதிரி எழுதி காட்டு, இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு எனக்கு இந்த மாதிரி அர்த்தம் கிடைச்சிச்சு, இந்த தகுந்த ஆயத்தையும் போட்டுக்கிறேன் அப்படின்னு யாராவது எழுதுவாங்கன்னு பார்க்குறேன். மக்களே, என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? எவ்வளோ வேகமாக போக வேண்டிய இந்த உலகத்தில் கடைசி ஆளாக எல்லாத்தையும் வரட்டி இருப்பீங்களா போயிட்டு இருக்கோம். முதல்ல ஒன்றுக்கு எல்லாத்தையும் வரட்டி உட்காந்து எழுதிட்டீங்களா? இந்த மாதிரி படிங்க, வார்த்தை படிங்கப்பா. ஆகவே எதை பற்றி உமக்கு அறிவில்லையோ பின் தொடராது. இன்னைக்கு அறிவில்லாத விஷயங்கள் தான் உலகம் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே அவங்க செய்கிற எல்லா செயலும் அறிவே இல்லை. அறிவுக்கும் ஒத்து வராது, குர்ஆனுக்கும் ஒத்து வராது. படிங்கம்மா, படி. 40வது அத்தியாயம் 42வது வசனம். நான் அல்லாஹ்வுக்கு நிராகரிக்க வேண்டும் என்று எனக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை நான் அவனுக்கு இணை வைக்க வேண்டும் என்று என்னை அழைக்கின்றீர்கள். ஆனால் நானோ யாவரையும் மிகைத்தவனும் மிக மன்னிப்பவனாகியவனிடம் அழைக்கின்றேன். நான் சிந்திச்சு பார்த்தேன்பா. நீங்கள் இந்த பக்கம் வாங்க, நாங்கள் வழிபடும் தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க என்று சொல்லுகின்றீர்கள். அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் நான் சிந்தனை செய்து பார்த்தேன், அனைத்தும் தவறாக இருக்கின்றது. அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று நான் அறிந்து கொண்டேன். நீங்கள் சொல்லுவது எனக்கு ஒத்து வரவில்லை, சரிப்பட்டு வரவில்லை என்று நபி சொல்கிறான். அப்போ சிந்திச்சு உண்மையை புரிந்த பின்னர் இவ்வாறு அவருடைய பேச்சு வருகிறது. சரியா சொல்ல? சரியா தம்பி? புரியா? சொல்ல புரியுதா? படி. 43. என்னை நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அது நிச்சயமாக இவ்வுலகிலும் மறுமையிலும் அழைப்பதற்கு சிறிதும் தகுதி இல்லாதது. மேலும் நிச்சயமாக நாம் அல்லாவிடமே திரும்பிச் செல்வோம். இன்னும் நிச்சயமாக வரம்பு மீறியவர்கள் நரகவாசிகளாகவே இருக்கிறார்கள். 44.
எனவே நான் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் விரைவில் உணர்வீர்கள். மேலும் நான் என் காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகிறேன். நிச்சயமாக அல்லாஹ் இபாதிகளை இபாதத் செய்பவர்களை கண்டுகொண்டே இருக்கின்றான். இது 3 நம்பர் என்ன? 40 44. சரி, படி. 45. ஆகவே அவர்கள் திட்டமிட்ட தீமைகளை விட்டும் அல்லாஹ் அவரை காத்து கொண்டான். மேலும் வேதனையின் கேடு ஃபிரௌனின் கூட்டத்தாரை சூழ்ந்து கொண்டது. 46. காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரக நெருப்பின் முன் கொண்டு வரப்படுவார்கள். மேலும் நியாய தீர்ப்பு காலம் நிலை பெற்றிருக்கும் நாளில் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடினமான வேதனையில் புகுத்துங்கள் என்று கூறப்படும். 47. அவர்கள் நரக நெருப்பில் தர்க்கம் செய்து கொண்டு பலகீனர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தோரை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்பற்றுபவர்களாக இருந்தோம். எனவே எங்களை விட்டு இந்நெருப்பிலிருந்து ஒரு பகுதியாவது விலக்கி வைப்பீர்களா என்று அவர்கள் சொல்லும் வேளையை 48. நிச்சயமாக நாம் எல்லோருமே இதில் இருக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் இபாதிகளுக்கிடையில் தீர்ப்பு செய்து விட்டான் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் கூறுவார்கள். 49. இவ்வேதனையை ஒரு நாளைக்கு எங்களுக்கு லேசாக்கும்படி உங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நெருப்பில் இருப்பவர்கள் நரகத்தின் காவலாளிகளை நோக்கி கூறுவார்கள். உங்கள் தூதர்கள் உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளுடன் வரவில்லையா என கேட்பார்கள். ஆம், நிச்சயமாக என அவர்கள் பதில் கூறுவார்கள். அவ்வாறாயின் நீங்களே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுவர். பிரார்த்தனை வழிகட்டில் இல்லாமல் இல்லை. அடுத்தது படிக்க சார். படிங்க கேட்டேன், புரியாட்டி கேளுங்க சார். நீங்கள் படிச்சு வர்றீங்க, யாருக்கா புரியாட்டி கேளுங்க சொல்கிறேன் சார். படிங்க. 51. நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இவ்வுலக வாழ்விலும் சாட்சிகள் நிலை பெறும் நாளிலும் உதவி செய்வோம். 52. அந்நாளில் அநியாயக்காரர்களுக்கு அவர்கள் புகழ் கூறுதல் பயனளிக்காது. புகழ் கூறுதல் என்ன? அந்த நாளில் நான் இப்ப செய்யல அது செய்யலன்னு சொல்றாங்கல்ல, செஞ்சுட்டு நான் அது செய்யல இது செய்யல நான் ஒழுங்காக இருந்தேன்னு சொல்லுங்க, புகழ் குறைஞ்சு போய். இந்த இடத்துல புகழ் என்பது நான் அப்படிலாம் செய்யலை, நான் ஒழுங்காக நடந்தேன் இப்படிலாம் நடந்தேன் அல்லாட்ட முறையிடுவாங்க. அந்த சமயத்தை அவன் பழிக்காதுப்பா, அவன் பேச்சாக கேட்க மாட்டாங்க, நீ சொல்கிறது யார் நம்ப மாட்டாங்க. அந்த கண்ணாலில் புகழ் கூறுவது ஒன்றும் வேலைக்காவாது, பலிக்காது. புரியுதா? அந்த அன்னைக்கு வந்து பொய் சொல்லு ஒன்றும் பல பயணிக்க இல்லை. நான் உடனே தான் வாங்கிட்டு இருந்தேன், நான் ஒழுங்காக தான் பூமியில் இருந்தேன் அப்படிலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதில் புகழ் கூறுவது. பொய்யை செஞ்சுட்டு தப்பை செஞ்சுட்டு நான் அதெல்லாம் செய்யலை இதெல்லாம் செய்யலை நான் ஒழுங்காக தான் இருந்தேன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி பேச்சுக்கு புகழ்னு சொல்கிறது. புரியுதா?
அந்த புகழ் வேற. அது வந்து புகழ். இது என்ன சொல்றது, அந்த புகழ் வேற. எல்லா புகழும் ஹம்து சொல்றோம்ல, அந்த புகழ் வேற, இது புகழ். சரி. அவர்களுக்கு சாபம் உண்டு, தீய இருப்பிடமும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு சாபம் இறங்கிருச்சு. அந்த தீய இருப்பிடமாகிய தீ, நெருப்பு அவர்களுக்கு உண்டு. சரி, இதுவரையும் இப்போ நிறுத்திக்கிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அதுக்கு பதில் எதிர்பார்க்கிறார். சொல்லணும். சொல்ல 2 வாரம் சொல்லல. ஆக நான் உங்களை கொஞ்சம் துரிதப்படுத்த வேகப்படுத்துகிறேன். போய் சொல்லுங்கள். என் பிஸ்மில்லாஹி அடுத்த வாரம் சந்திப்போம். நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன், அதுக்கும் பதில் சொல்லுங்கள். நல்லா சொல்லுங்கள். நல்லா ஓதிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.